Hi friends, இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயம் தான் பார்க்க போறோம். சோ நம்மளுடைய மொபைல்ல பேட்டரி சீக்கிரமா இறங்கிரும் ஓகேங்களா? அதுக்கு நீங்க சில தவறுகள் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த தவறுகள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த தவறுகளை நீங்க சரி பண்ணிட்டீங்க அப்படினா கண்டிப்பா உங்களுடைய மொபைல் முன்ன இருந்ததை விட 10ல இருந்து 30% வச்சு சார்ஜ் பாத்தீங்கன்னா அதிகமாவே நிக்கும் ஓகேங்களா? சோ நான் 10ல இருந்து 30னா அப்படி நீங்க நினைச்சுக்காதீங்க. சோ உங்களுடைய மொபைல் முன்ன பாத்தீங்கன்னா ஒரு half an hourல உங்க மொபைல் சார்ஜ் இறங்கிரும் அப்படினா இந்த செட்டிங்ஸ்லாம் இந்த தவறுலாம் நீங்க செஞ்சிருந்தீங்க அப்படினா இத சரி பண்ணிட்டீங்க அப்படினா உங்களுடைய மொபைல் சார்ஜ் பாத்தீங்க அப்படினா ஒரு 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் நிக்கும். சோ அந்த மாதிரி நீங்க என்னென்ன தவறுகள் பண்றீங்க அப்படிங்கறத அந்த வீடியோல பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அப்பதான் அடுத்த வீடியோ பண்றதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நீங்க இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டனை பிரஸ் பண்ணிங்க. நான் அப்லோட் பண்ற வீடியோ உங்க நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் விடும். फ्रेंड्स எல்லா மொபைல்லையுமே பாத்தீங்கன்னா அப்டேட்டிங் அப்படினு சொல்லிட்டு வரும் ஓகேங்களா? சோ இந்த அப்டேட்டிங் நீங்க கொடுத்தீங்க அப்படினா உங்களுடைய மொபைல்ல சோ கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு அந்த அப்டேட்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு பக் இருக்கும். அந்த பக்னால பாத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் சார்ஜர் ரொம்பவே சீக்கிரமா ட்ரைன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா நான் இதுல நான் அனுபவப்பட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா என்னோட ரெட்மி மொபைல்ல நான் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி அப்டேட் கொடுத்தேன். அந்த அப்டேட்ல பாத்தீங்கன்னா சில பக் இருந்துச்சு. சோ அந்த பக்னால என்னோட மொபைல் சார்ஜர் ரொம்பவே பாத்தீங்கன்னா ட்ரைன் ஆயிட்டே இருந்துச்சு. சோ அந்த நான் ஸ்டாக் ரோம் எடுத்துட்டு மறுபடியும் ஒரிஜினலா மொபைலோட உடனே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். சோ அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் இல்ல. உங்க மொபைல்ல நோட்டிபிகேஷன் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு அப்படின்னா தயவு செய்து யாருமே கொடுக்காதீங்க. அந்த அப்டேட்டை பற்றி நீங்க நல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க. அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா கூகுள்ல போய் அந்த அப்டேட்டை சர்ச் பண்ணீங்கன்னா அதுல என்னென்ன பக் இருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் நியூஸ் அப்டேட் பண்ணிருப்பாங்க. அதை பார்த்துட்டு நீங்க ரொம்ப ஈஸியா உங்களுடைய மொபைல் அப்டேட் பண்ணிக்கலாம். நம்ம மொபைல்ல நம்ம ரெண்டாவது செய்யக்கூடிய தவறு அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம மொபைல் வாங்கணும்னே எல்லா அப்ளிகேஷனும் இன்ஸ்டால் பண்ணிடுறது. அதுல பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப், ஷேர்சாட், அல்லோ ஆப், இந்த மாதிரி யூடியூப் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான இதெல்லாம் நீங்க இது பண்ணிடுறது. ஸோ அதுல வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் உங்களுடைய பர்மிஷன் இல்லாம அந்த குரூப்ல உங்களை ஆட் பண்ணி விடுவாங்க. அந்த குரூப்ல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 500ல இருந்து 1000 மெசேஜ் வந்துகிட்டு இருக்கும். ஸோ அந்த 500ல இருந்து அந்த 1000 மெசேஜ் நீங்க கண்டிப்பா பார்க்க போறது கிடையாது. இருந்தாலும் உங்களுடைய மொபைல்ல நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அதை எப்படி நீங்க தடுக்கிறது அப்படின்னா உங்களுடைய மொபைல்ல செட்டிங்ஸ் போய்ங்க. செட்டிங்ஸ்ல எந்த அப்ளிகேஷன்ல அதிகமா நோட்டிபிகேஷன் வருதோ அந்த நோட்டிபிகேஷன் ஆஃப் பண்ணி வச்சிருங்க. இதை ஆஃப் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னாவே உங்களுடைய மொபைல் பேட்டரி ரொம்ப ரொம்ப பாத்தீங்கன்னா சேவ் பண்ணலாம். ஸோ அந்த மொபைல்ல வரக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கு ஒரு சில பாயிண்ட் சார்ஜ் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ட்ரைன் ஆகிட்டே இருக்கு. ஸோ அது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியாது, பேக்ரவுண்ட்ல அதெல்லாம் ரன் ஆகிட்டு இருக்கும். கண்டிப்பா இந்த செட்டிங்ஸ் நீங்க மாத்தி பாருங்க. நம்ம மூணாவது செய்யக்கூடிய தவறு பாத்தீங்கன்னா மொபைல்ல இருக்க வைப்ரேட்டிங் ஓகேங்களா? வைப்ரேட்டிங் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு மோட்டர் தான், நம்ம மொபைல்ல தான் இருக்கும். அது ஸோ ஒரு மெசேஜ் வந்தாவோ அந்த மோட்டர் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ரொட்டேட் ஆகும். ஸோ ஒரு நீங்க டைப் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் கீபேட்ல டைப் பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டி பாத்தீங்கன்னா வைப்ரேட் ஆகும் ஓகேங்களா? அந்த ஒவ்வொரு வாட்டி வைப்ரேட் ஆகும்போது அந்த மோட்டர் உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த மோட்டர் ஒர்க் ஆகுறதுனால உங்களுடைய பேட்டரி ரொம்பவே ட்ரைன் ஆகும். ஸோ உங்களுக்கு எங்கெல்லாம் தேவையோ அங்க மட்டும் வைப்ரேட் மோட் யூஸ் பண்ணிக்கங்க. கண்டிப்பா வைப்ரேட் மோட் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒரு பைக்ல போயிட்டு இருக்கீங்க, உங்களுடைய மொபைல்ல வர வால்யூம் கேட்காது. ஸோ பட் அந்த வைப்ரேட் மூலியமா உங்களுக்கு ஒரு அலர்ட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல மட்டும் பாத்தீங்கன்னா வைப்ரேட் மோட் எனேபிள் பண்ணிக்கங்க. சும்மா இருக்கிற டைம்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வீட்டில் இருக்கும்போது ஒரு சைலண்டான இடத்துல இருக்கும்போது அந்த வைப்ரேட் மோட் உங்களுக்கு தேவையில்லை ஓகேங்களா? ஸோ வைப்ரேட் மோட் யூஸ் பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இதனால உங்கள் பேட்டரி அதிகமாக பாதிக்கப்படுது அப்படிங்கிறது சில பேருக்கு தெரியாது. ஸோ இந்த தவறுலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கனால உங்களுக்கு ரொம்பவே சீக்கிரமாக உங்களுடைய மொபைல் சார்ஜர் குறைஞ்சிரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சார்ஜ் நிற்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நம்ம நாலாவதாக பண்ணக்கூடிய தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைலில் இருக்க பிரைட்னஸ். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆட்டோ பிரைட்னஸ் வச்சாதான் நம்ம மொபைல் சார்ஜ் ரொம்ப நேரம் நிற்கும் அப்படின்னு நினைப்பீங்க. கிடையவே கிடையாது. ஸோ ஆட்டோ பிரைட்னஸ் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சென்சார் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆயிரும் ஓகேங்களா? ஸோ ஆட்டோ பிரைட்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிலில் போகும்போது பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும், இருட்டுக்கு வந்துட்டிங்கன்னா கம்மியாயிரும். ஸோ இதனால் நல்லது தானே அப்படின்னு நினைப்பீங்க. பட் நல்லது தான், நீங்கள் வெளியில் போகும்போது நல்லது. பட் வீட்டில் இருக்கும் போதோ இல்லை வீட்டில் லைட் எரியும், அந்த லைட் எரிய டைமில் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா பளிர்னு தெரியும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணுக்கு தான் முக்கியமாக பாதிக்கப்படும். ஸோ இதனால் நீங்கள் ஆட்டோ பிரைட்னஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுமோ அங்கே மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு மீதி டைமில் ஒரு லெவலாக 25-30 இந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்க. என்னுடைய மொபைல் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா நான் 35 இல்லை 30 தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எவ்வளோ பிரைட்னஸ் பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்டில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி நீங்கள் அதிகமாக
யூஸ் பண்ணும்போது உங்களுடைய கண்ணுக்கு வந்து பாதிப்பு நிறையவே இருக்குது. அதனால் வந்து உங்களுடைய பேட்டரி ரொம்பவே ட்ரைன் ஆகுது. ஏன் அப்படின்னா அந்த சென்சார் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா ஆட்டோ மோட்டில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா சென்சார் அப் டவுன் பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அப்போ ஒர்க் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட பேட்டரி வந்து சீக்கிரமாக குறைஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 5ஆவதாக பண்ணக்கூடிய தவறு, நம்மளுடைய மொபைலில் ஹாட்ஸ்பாட், வைஃபை இதெல்லாம் ஆனில் இருக்குதா இல்லைன்னு நம்ம கண்டுக்கிறதே இல்லை. ஸோ இதெல்லாம் கண்டுக்காதனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த வைஃபை இருக்குது பார்த்தீங்களா, இது பண்ணுற வேலை சின்ன வேலை கிடையாது. ஸோ இந்த வைஃபை ஆனில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்கேயாச்சும் வெளியே போகும்போது அந்த வைஃபை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா ட்ரைன் ஆகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து மச்சான் எனக்கு கொஞ்சம் ஹாட்பாஸ்ட் ஆன் பண்ணிவிடு, எனக்கு வந்து நெட்டு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அப்படி ஆன் பண்ணிடுற சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேட்டரி ரொம்பவே ஸ்பீடாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரைன் ஆகும், நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியும் அந்த ஆஸ்பெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்பீடாக வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் டவுன் ஆகிட்டே வரும். ஸோ இது நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருமே இது வந்து நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா இது நானும் வந்து பார்த்திங்கன்னா என் லைஃப்பில் வந்து நான் அதை அனுபவிச்சிருக்கேன். ஸோ எப்படின்னா என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணும்போது என்கிட்ட 10% தான் சார்ஜ் இருந்துச்சு. என்னோட 10% வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1/2 hour 1 hour வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ எதுவுமே நோண்டாமல் இருந்தோம்னா அந்த ஹாட்ஸ்பாட்டை ஆன் பண்ணி விட்டோடனே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷத்தில் என்னோடய மொபைல் சுத்தமாக ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த ஹாட்ஸ்பாட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் வந்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இழுக்குது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்கள் மொபைலில் சார்ஜ் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணாதீங்க. உங்கள் மொபைலில் ஒரு 50% 70% இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நெட்டு கொடுக்கலாம். நம்ம 6ஆவதாக பண்ணக்கூடிய தவறு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொபைலில் 24 hours இன்டர்நெட்டை வந்து ஆன் பண்ணி வச்சுருப்போம். ஓகேங்களா? நம்மளே வந்து பார்த்திங்கன்னா டெய்லி 1.5 GB நெட்டு பிடிச்சி அதை வந்து நைட்டு 12 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா எப்படிலாம் மிச்சம் பண்ணி நைட்டு 12 மணி வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்போம். இதில் சில அப்ளிகேஷன்காரங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க பாட்டுக்கு ஒரு அப்டேட்டை கொடுத்துட்டு நம்மளோட இன்டர்நெட் எல்லாமே காலி பண்ணிடுவாங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி தடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எப்போலாம் தேவையோ அப்போ மட்டும் உங்களோட இன்டர்நெட்டை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 24 hours நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட பேட்டரியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ட்ரைன் ஆகும். ஸோ ஏன்னா பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா வந்து போயிட்டு இருக்கும். அந்த சின்ன டேட்டா போகும்போது என்ன ஆகும், அந்த அப்ளிகேஷன் வந்து ரன்னிங்கில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரன்னிங்கில் இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய பேட்டரி வந்து டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறைஞ்சிட்டே வரும். இதுவே உங்களுடைய மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ் வந்து பேக்ரவுண்டில் வந்து எதுவுமே நடக்காது. நம்ம 6ஆவதாக பண்ணக்கூடிய தவறு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு கூகுள் மேப் ஆன் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம கூகுள் மேப் ஆன் பண்ணும்போது நம்மளுடைய லொக்கேஷன், ஸோ லொக்கேஷன் மீன்ஸ் வந்து ஜிபிஎஸ் வந்து ஆன் ஆகும். ஸோ இந்த ஜிபிஎஸ் ஆனாவும் அது மட்டும் இல்லாமல் இப்போலாம் ஷேரிட்டில் கூட நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபைல் ஷேர் பண்ணோம்னா ஜிபிஎஸ்லாம் கேட்குறாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் என்ன பர்மிஷன் எதுக்குன்னே தெரில ஒன்றுமே. பட் இருந்தாலும் நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அப்போ நீங்கள் ஒரு ஷேரிட்டில் ஒரு வீடியோ ஏற்றுறீங்க, அதில் வந்து ஜிபிஎஸ் கேட்கும், அலோ கொடுத்துருவீங்க. பட் நீங்கள் ஷேரிட்டை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடுவீங்க. பட் அந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லேயே தான் இருக்கும். ஸோ இந்த லொக்கேஷன் ஆனில் இருக்குன்னா என்ன அப்படின்னா ஜிபிஎஸ் சென்சார் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிரும். அது ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நீங்கள் இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு வந்து கூகுள் மேப்பில் வந்து உங்களுக்கு ஜிபிஎஸ் தேவைப்படுது அப்படின்னா அதை ஆன் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு போனோடனே நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக யாருமே அதை வந்து பண்ணவே மாட்டீங்க. ஸோ இதெல்லாம் ஆஃப் பண்ணாதனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய பேட்டரி வந்து சீக்கிரமாகவே குறைஞ்சிடும். ஸோ அப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்தையுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணீங்களா பண்ணலையான்னு தெரியல இவ்வளோ நாளாக. ஸோ இது எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். உங்களுடைய மொபைல் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா பல மடங்கு நிற்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் நீங்கள் இது போல் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து விடும்.